நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்டை பத்தி பார்க்க போறோம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாதிரினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் யாரை பத்தி பார்க்க போறோம்னா 1316 நாட்கள் சாம்பியனா இருந்த ரோமன் ரெயின்ஸை பத்தி பார்க்க போறோம். ரோமன் ரெயின்ஸோட ரெஸ்ல்மேனியா 40க்கு அப்புறம் பெருசா பாத்தீங்கன்னா ஒரு போட்டோஸ் பெருசா வரவே இல்லை, எங்கேயுமே வரவே இல்லை. ஸோ ரோமன் ரெயின்ஸ் பாரு இப்போதைக்கு ஒரு புதிய ஹாலிவுட் படத்துல நடிச்சிட்டு இருக்கா சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த படத்தோட போட்டோஸ் தான் கடைசியா வந்தது. ஒரு ராஜா மாதிரி ஒரு சீட்ல பாத்தீங்கன்னா உட்காந்துட்டு இருப்பாரு. அதை சுத்தி ஒரு 4 கேர்ள் பாத்தீங்கன்னா இருப்பாங்க. ஃபுல்லா கீழே ஃபுல்லா கோல்டா இருக்கும். இந்த மாதிரி போட்டோஸ் பாத்தீங்கன்னா வந்தது. அந்த ஒரே ஒரு போட்டோ தான் வந்தது. அதுக்கப்புறம் அந்த படத்தை சம்மந்தப்பட்ட இன்னொன்னு ஒரு செகண்ட் போட்டோ பாத்தீங்கன்னா இப்போதைக்கு சோசியல் மீடியால வந்திருக்குது. அந்த போட்டோ தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. ரோமன் ரெயின்ஸ் அதே அந்த படத்துல இருந்து அந்த நடித்த அதே காஸ்டியூமோட பாத்தீங்கன்னா வேற ஒருத்தரோட பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ பாத்தீங்கன்னா எடுத்துருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுல ரோமன் ரெயின்ஸ் ஸ்மைல் பண்ணி ஹாப்பியா இருக்கிற மாதிரி தெரியும். அவருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஒரு போர்ட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா பணமா இருக்கும். ஃபுல்லா பாத்தீங்கன்னா மணியா இருக்கும். ஸோ இதுல வச்சு பார்க்கும்போது ரோமன் ரெயின்ஸ் ஒரு ஒரு நெகட்டிவ் ஷேடோட ஒரு ரோல் நடிப்பாரா, ஒரு வில்லன் கேரக்டர் நடிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு பேசப்படுறாங்க ஹாலிவுட் இது ஒரு படத்துல. ரோமன் ரெயின்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல் பிளாக்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு காஸ்டியூம் பாத்தீங்கன்னா வேர் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ் ஷேடோட ஒரு ரோல் நடிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு பேசப்படுது. ஸோ ரோமன் ரெயின்ஸ் அந்த ஒரு படத்துல கண்டிப்பா வில்லன் கேரக்டரா இருந்தா கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரோமன் ரெயின்ஸோட இப்போதைக்கு அந்த படத்தை சம்பந்தப்பட்ட ஒரு செகண்ட் போட்டோவா இதுதான் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு சோசியல் மீடியால வந்திருக்குது. அண்ட் இதுதான் ரோமன் ரெயின்ஸோட ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டா பாத்தீங்கன்னா பார்க்கப்படுது. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸோட ஒரு லேட்டஸ்டான போட்டோவா இப்போதைக்கு இருக்குது. ஸோ ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். WWE ஆல்ரெடி டேட்டோட கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆகஸ்ட் மாதம் நடக்க போகிற 2ஆம் தேதி நடக்க போகிற அந்த ஸ்மாக்டவுன் எபிசோடுக்கு தான் வரப்போறாரு. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்தாருன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டோர் லைன், ஸோ த நியூ பிளட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு சோலசிக்கா கொண்டு போயிட்டு இருக்காரு. அவங்களோட தான் பாத்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் அவர்கள் திரும்ப வந்தாருன்னா ஸ்டோர் லைன் பாத்தீங்கன்னா போவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருங்க. ஸோ இப்போதைக்கு ரோமன் ரெயின்ஸோட லேட்டஸ்டா ஒரு போட்டோ பாத்தீங்கன்னா இதுவா தான் பாத்தீங்கன்னா இருக்குது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுல நம்ம ரெண்டாவது யாரை பத்தி பார்க்க போறோம்னா செத் ராலின்ஸ் பத்தி பார்க்க போறோம். செத் ராலின்ஸ் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நியூ இன்ஜுரி ஏற்படுறது. வரப்போற டியூஸ்டே அந்த நியூ இன்ஜுரிக்காக பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா எடுக்க போறாரு நம்ம செத் ராலின்ஸ் அவர்கள். அதனால நம்ம செத் ராலின்ஸ் இதுக்கப்புறம் 1 இல்ல 2 மாசத்துக்கிட்ட WWE பக்கம் பார்க்க முடியாது. ஸோ இப்போதைக்கு நம்ம செத் ராலின்ஸ் ஒருவேளை திரும்ப ரிட்டர்ன் வந்தாருன்னா அவருக்கான ஸ்டோரி லைன் ஒரு புதிய ஸ்டோரி லைனா இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா தெரிய வருது. அது மட்டும் இல்ல அவர் பண்ணிட்டு இருக்க அந்த கேரக்டர் இப்போதைக்கு கரண்டா லேட்டஸ்டா கடைசியா பண்ண அந்த ஒரு கேரக்டர் த விஷனரி த செத் ஃப்ரீக்கன் ராலின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னா இல்லாம ஒரு புதிய கேரக்டரோட ரிட்டர்ன் வரும்னு பாத்தீங்கன்னா தெரிய வருது. ஸோ நம்ம செத் ராலின்ஸ் அவர்கள் எந்த ஒரு கேரக்டர் பண்ணாலும் சூப்பரா பண்ணுவார். அது ஹீலா இருக்கட்டும் ஃபேஸா இருக்கட்டும். அதுல டாப்பா பாத்தீங்கன்னா நம்ம செத் ராலின்ஸ் நல்லா பண்ணுவாரு. உதாரணத்துக்கு இந்த ஷீல்டுல இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் கேரக்டர் ஒரு ஹீல் கேரக்டரும் பண்ணாரு. அதுக்கப்புறமா இந்த ஆர்கிடெக்ட் நல்லா பண்ணாரு. அதுக்கப்புறம் நிறைய கேரக்டர் இருக்குது. பட் ரொம்பவே ஒரு ஃபெயிலியரான ஒரு கேரக்டர்னா அது த மண்டே நைட் மசாயா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போனாரு 2020ல. அது பாத்தீங்கன்னா ஒரு ஃபெயிலியரான கேரக்டர். அதை தவிர்த்து எல்லாமே நம்ம செத் ராலின்ஸ் அவரோட கேரக்டரை நல்லா கொண்டு போயிருப்பாரு. அதே மாதிரி இப்ப செத் ராலின்ஸ் அவரோட நீ இன்ஜுரி கியூர் ஆனதுக்கு அப்புறம் WWEக்கு திரும்ப வந்தாருன்னா அவர் ஒரு புதிய கேரக்டர் ரோல் பாத்தீங்கன்னா பண்ணுவார்னு பாத்தீங்கன்னா தெரிய வருது. இப்போதைக்கு நம்ம செத் ராலின்ஸ் அவரோட நீ இன்ஜுரிலாம் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமா அவர் திரும்ப WWEக்கு வரும்போது ஒரு புதிய கேரக்டரோட பாத்தீங்கன்னா வர வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு தெரிய வருது. ஸோ நம்ம செத் ராலின்ஸ் அவர்கள் திரும்ப வரும்போது ஒரு ஹீலா நல்லா இருக்குமா இல்ல ஃபேஸா நல்லா இருக்குமான்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுல நம்ம மூணாவது யாரை பத்தி பார்க்க போறோம்னா இப்போதைக்கு ரெஸ்லிங் வேர்ல்டு பாத்தீங்கன்னா ஹாப்பியா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட் ரெஸ்லர் பாத்தீங்கன்னா TNA-ல பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்திருக்காங்க. அவர் வேற யாருமே இல்ல, மேட் ஹார்டி தான். மேட் ஹார்டி இப்போ பாத்தீங்கன்னா TNA-ல அகெயின் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்திருக்காரு. நேத்து TNA-ல ரீபில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கும். அதுல ரொம்ப ஷாக்கிங்கா நம்மளோட மேட் ஹார்டி பாத்தீங்கன்னா வந்திருப்பாங்க. ஸோ WWE ஃபேன்ஸ்ல நிறைய பேர் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா திரும்ப WWE வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு.
WWE இப்போதைக்கு த நியூ ஒயிட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்துட்டு WWE திரும்ப ஆரம்பிக்க போறாங்க. அதுல வந்துட்டு அங்கிள் ஹவுடியோட சேர்ந்து நம்ம மேன் ஹார்டியும் வந்துட்டு ஒரு ரோல் வந்து கண்டிப்பா பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தாங்க. பட் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்காத விதமா டிஎன்ஏல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வந்துட்டு அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்னை கொடுத்து டிஎன்ஏல இப்போதைக்கு ஒர்க் பண்ண போறாரு நம்ம மேட் ஹார்டி அவர்கள். ஸோ கண்டிப்பா பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு கிட்ட ஆக போகுது. அகைன் வந்துட்டு அவர் ரெஸ்லிங் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு மேட் ஹார்டி அவர்கள். ஸோ இப்போதைக்கு அவர் வந்துட்டு கடைசியாக நம்ம ஏஐடபிள்யூல பார்த்தோம். அதோட வந்துட்டு திரும்ப அவர் பழையபடி டிஎன்ஏல இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்துட்டு டிஎன்ஏல ரிட்டர்ன் வந்திருக்காரு மேட் ஹார்டி அவர்கள். மேட் ஹார்டி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கனவோட இருந்தோம். ஸோ இந்த நியூ ஒயிட் ஃபேமிலியில் அங்கிள் ஹவுடியோட சேர்ந்து ஏதாவது பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது எல்லாமே நடக்காத விதமா வந்து பார்த்தீங்கன்னா ஆகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு டிஎன்ஏல வந்து நேற்று நம்ம மேட் ஹார்டி அவரோட ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.